தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவம். வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகமும் பொதுமக்களும் இணைந்து நடத்துகின்ற வருடாந்த கோடைகால கொண்டாட்டம் இன்று பிரான்ஸ் அவிசன் மைதானத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சியினைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். அதிலையும் குறிப்பாக ஊர் கூடி இன்றைக்கு எங்களுடைய தாய் தமிழ் தொப்புள் கோடி உறவுகள் இந்த விளையாட்டினை இங்கே ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக வட்டுக்கோட்டை வாழ் மக்களும் பொதுமக்களும் இணைந்து வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் ஊடாக இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கிற அனைவரும் என் உறவுகள், என் தொப்புள் கோடி உறவுகள். ஆகவே இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். நாங்கள் மக்களோட கலைக்க போகிறோம். வாங்க வீடியோ. இடறினும் தளறினும் எனதுரு நோய் தொளரினும் உனகடல் தொழுதெழுவே ராசலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது தமிழீழ தேசிய கொடியை ஏற்றி வைக்க மாவீரர் எமது வட்டூரில் மைந்தன் தெண்டாயுதபாணி அவர்கள் இயக்கப்பெயர் இராசன் அவர்களது மகன் பரந்தாமர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார். காலத்தை வென்று நின்ற கொடி புலி காட்டிய பாதையில் சென்ற கொடி. விளையாட்டுக் கழக முன்னாள் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அங்கத்தவர்கள், பொதுமக்கள் யாவருக்குமாக ஒருவிட மௌன அஞ்சலியை ஏற்றுக்கொள்வோமாக. நன்றி. அடுத்ததாக எமது கழக கொடியினை கழக தலைவர் திரு வீணா ரமேஷ் அவர்கள் ஏற்றி வைக்க கழக கீதம் இசைக்கப்படும். சங்குகள் முழங்கும் சங்கதிர் துளங்கும் பொங்கு கடலையும் பெயர் சொல்லி பாடும் பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம். பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம். பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம். சுந்தரராஜன் அவர்கள் ஏற்றி வைக்க அதனை தடகள வீராங்கனை சிவகுமார் லக்ஷிகா அவர்கள் ஏந்திய வண்ணம். அடுத்ததாக மதி ஞானசிங்கம் பாகிசன் அவர்கள் உதயபந்தாட்ட வீரர் அவர்களிடம் அதை கையளிக்க மதி ஞானசிங்கம் பாகிசன் அவர்கள் துடுப்படுத்தாட்ட வீரன் சிவபெருமான் ஸ்ரீராஜ் அவர்களிடம் அந்த உறுதி தீபம் கையளிக்க ஸ்ரீராஜ் அவர்கள் ரமேஷ் விசாலினி அவர்கள்
பெண்கள் உதைபந்தாட்ட அணி வீராங்கனை விசாலியர்கள் அதனை பெற்றுக்கொண்டு விசாலியர்கள் தம்பி ஐயா தேவநேஜன் அவர்கள் நமது கழக உதைபந்தாட்ட நட்சத்திர வீரன் அவர்களிடம் அதை தொடர்ந்து பரந்தாமன் விதுசன் பரந்தாமன் அமீர்நாதன் கரப்பந்தாட்ட வீரர்கள் இருவர்களும் அந்த ஒருவரில் ஒருவராக பரந்தாமன் விதுசன் பரந்தாமன் அமீர்நாதன் ஆகிய கரப்பந்தாட்ட வீரர்கள் அந்த ஒலிம்பிக் பேசிய வெள்ளம். அடுத்ததாக கிருஷ்ணராம் நமது உதயபந்தாட்ட விளையாடி வீரன் கிருஷ்ணராம் அவர் தொடர்ந்து அதனை எடுத்து வந்து லட்சுமிகாந்தன் சிவகாந்தன் உதயபந்தாட்ட வீரன் லட்சுமிகாந்தன் சிவகாந்தன் முத்துராஜா சுகானா சென்றவர்கள் நடைபெற்ற மாநில விளையாட்டுப் போட்டியிலே கேடயங்களை பெற்றிருந்தார். அந்த வீராங்கனை தடகள வீராங்கனை அவர் இறுதியாக எமது தடகள வீரர் திரு கலியுகவர்தன் நிலவன் அவர்கள் அதனை எடுத்து வந்து எமது விளையாட்டுக் கழக தடகள உதைபந்தாட்ட துடுப்படுத்தாட்ட கரம்பத்தாட்ட பெண்கள் அணி சிறியவர் அணி ஆகிய வீரர்கள் அந்த ஒலிம்பிக் தீபத்தை லாபகரமாக ஏந்தி அந்த ஒலிம்பிக் திடலிலே வந்து அதனை ஒலிம்பிக் தீபத்தினை ஏற்றி வைத்த வீரர்கள் இன்றைய விளையாட்டு விழாவுக்கான எமது சத்திய பிரமாணத்தினை ஏற்றுக்கொள்ளுமாறு அதாக கேட்டுக்கொள்கின்றோம். வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழக வீராங்கனைகளாகிய நாம் இன்று இடம்பெறுகின்ற விளையாட்டு விழாவின் போது சர்வதேச தடகள விளையாட்டு விதிகளுக்கு அமைவாகவும் தமிழர் விளையாட்டுத்துறையின் விதிகளுக்கு ஏதுவாகவும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடுவர்களின் தீர்ப்பிற்கும் கட்டுப்பட்டு விளையாட்டு விழாவில் பங்கு கொள்வோம் என சத்திய பிரமாணம் ஏற்றுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒருமுறை வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழக வீராங்கனைகளாகிய நாம் இன்று இடம்பெறுகின்ற விளையாட்டு விழாவின் போது சர்வதேச தடகள விளையாட்டு விதிகளுக்கு அமைவாகவும் தமிழர் விளையாட்டுத்துறையின் விதிகளுக்கு ஏதுவாகவும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடுவர்களின் தீர்ப்பிற்கும் கட்டுப்பட்டு விளையாட்டு விழாவில் பங்கு கொள்வோம் என சத்திய பிரமாணம் ஏற்றுக்கொள்கின்றோம். நன்றி. மக்கள், நிர்வாகிகள், விளையாட்டுத்துறை சம்மேளன உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி. கவனத்துக்கு 100 மீட்டர் ஓட்டம் இடம்பெறும் இடத்திற்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எப்படி இருக்கண்ணா கோல்? அண்ணா எப்படி இருக்கு? அண்ணா கோல் எப்படி இருக்கு? கோல் எப்படி இருக்கு? மேல சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா பாத்தீங்களா? ஹாய் ஹாய் உள்ள எடுக்க புரியல ரெண்டாவும் ஹாய் 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 கண்காணிக்குமாறு
மாதிரி இருக்கு. அறுசுவையும் சேர்ந்து இருக்கு. ஓகே நன்றி அண்ணா. எப்படி இருக்கு கோல்? நல்லா இருக்கு. சித்தப்பா எப்படி இருக்கு கோல்? இன்றைய நாள் வட்டுக்கோட்டை விளையாட்டுக்களை நடத்திய வருடாந்த கோடைகால விளையாட்டு விழாவில் வந்து கலைநகர் விளையாட்டுக் கழகமும் மற்றது செந்தமிழ் விளையாட்டுக் கழகம் அண்ணன் வந்து ஜால்டன் விளையாட்டுக் கழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கிறீங்கன்னா அவர்கள் தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? என்ன மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் விளையாட்டு நிகழ்வை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது நான் இது 3வது வருஷமாக இந்த விளையாட்டு விழாவில் கலந்து கொள்கிறேன். நல்ல ஒற்றுமையாகவும் நல்ல சிறப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஊர் நினைவுகளை இதில் நினைவூட்டும்படி வேறு ஒன்றும் இல்லை. நன்றி நன்றி. லேந்தன் என்ன மாதிரி? அதே மாதிரி தான் பார்க்க நல்ல இதாக இருக்குது. இப்படி ஒற்றுமையாக நல்லபடியாக செய்து கொண்டிருந்தால் நல்லா இருக்கும். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த விளையாட்டு விழாவை பார்க்கும்போது நல்ல சிறப்பாகவும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இப்படி நடத்துறதுக்கு வட்டுக்கோட்டை விளையாட்டு கழகத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி அண்ணா, நன்றி. இன்றைய வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தின் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசினை வழங்குவதற்காக இங்கே கேடயங்கள் நிறைய கலரில் காத்து கொண்டிருக்கிறது. இந்த கேடயங்களை வெல்ல போகும் அந்த விளையாட்டு வீரர்கள் யார் என்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்பொழுதும் ஒரு நிகழ்வுகள் திறன்பட நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த நிகழ்வுகளுக்குரிய அலுவலக வேலைகள் வந்து சரியான முறையில் நடக்கணும் இல்லையா? அப்படி அலுவலக வேலைகள் வந்து தற்பொழுது வந்து மிக சிறந்த முறையில் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த நீண்ட காலமாக இந்த இடத்தில் அலுவலக வேலைகளை செய்வதில் வந்து தலை சிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய அலுவலக வேலைகள் இன்றைய நிகழ்வில் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது? வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தின் வருடாந்த விளையாட்டு விழாவில் மிகவும் விமர்சையாகவும் சிறப்பாக நடக்கின்ற இந்த வேளையில் எல்லாரும் சேர்ந்து மிகவும் விமர்சையாகவும் சிறப்பாக நடக்கின்ற வேளையில் நாங்களும் எங்களது களப்பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, நன்றி உங்களுடைய தகவலுக்கு. நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சியானது கோட்டை விளையாட்டுக் கழகத்தின் கேண்டீன் பகுதியாகும். நாங்கள் இப்போ வந்து சிற்றுண்டி சாலைக்குள்ளே சென்று அங்கே ஒவ்வாறான உணவுகள் வந்து மக்களுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை நாங்கள் பார்ப்போம். வாங்க உள்ளே. இப்போ நாங்கள் வந்து கேண்டீன் நுழைவாசலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னோரால் வந்து ஐஸ்கிரீம் போட்டு கொண்டிருக்க மிக நீண்ட நேரமாக. அதோட வந்து ஐஸ்கிரீம் வேண்டுறதுக்கு வந்து நிறைய பேர் லைனில் நிற்கணுமே. தம்பி வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்னது வெயிட் பண்ணி பண்ணிக்கிறீங்க? ஐஸ்கிரீம் பண்ண விருப்பமா? எவ்வளோ விருப்பம்? தொடர்ச்சியாக சிற்றுண்டி சாலையை நோக்கி ஒரு பயணம் ஒன்றை மேற்கொள்வோம். மிக முக்கியமான பகுதிகளாக நாங்கள் செல்கிறோம் வந்து, அதாவது வந்து கொத்துரொட்டி போடுறது. கொத்துரொட்டி வந்து எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தில் மிக பிரதானமான ஒரு உணவு இல்லைன்னா. அதுலேயும் வந்து அந்த கொத்துரொட்டி இந்த சூட்டிலையும் வந்து போட்டு எங்களுடைய கழக வளர்ச்சிக்காக இவர்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி உங்களுடைய கொத்துரட்டி, இன்றைய கொத்துரட்டி இது எத்தனாவது தட்டு? 7-8வது தட்டு. ஒரு தட்டில் குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் கொத்துரட்டி கொடுக்குறீங்க? ஒரு தட்டில் 30 பேருக்கு. அப்போ 8 தட்டு. இன்னும் எத்தனை தட்டு போடுவீங்க? இன்னும் 8 தட்டு கிடக்கு. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த கொத்துரட்டியில் பணியாற்றி கொண்டிருக்கீங்க? நான் 4 வருஷமா 4 வருஷமா. அண்ணன் நீங்கள் எத்தனை வருஷமா கொத்துரட்டிக்குள்ள? 4 வருஷம். அண்ணன் 25 வருஷமா கொத்துரட்டி. ஒரு கொத்தாண்டு கொத்துமா? ஓகே, நன்றி. மற்றவங்களையும் மிஸ் பண்ணுவோம். அண்ணா வணக்கம். இன்றைக்கு இந்த கூழ் யார் காய்ச்சிறது? எத்தனை செப் யார் மெயினாக கூழ் காய்ச்சிறது? பார் அண்ணா வணக்கம். இன்றைய கூழ் யார் காய்ச்சிறது மெயினாக? இன்றைக்கு நான் தான். நீங்கள் தானே? இந்த கூழ் இன்றைக்கு இது எத்தனாவது சட்டி? இது வந்து 2வது சட்டி. 2வது சட்டி.
முதலாவது சட்டி போயிட்டுது. இது இப்போ சுட சுட என்ன மாதிரி இந்த கூழுக்குள்ள என்னென்ன போட்டுருக்கீங்க? கடல் உணவு வகையில் எல்லாம் போடலாம். கடல் வகை அனைத்து உணவுகளும். இதில் ஸ்பெஷல் என்ன ஒட்டியில மரவள்ளி கிழங்கா? மரவள்ளி கிழங்கு வட்டுக்கூரின் பெருமை வந்து மரவள்ளி கிழங்கு கூழ் இல்லையா? ஓகே, நீங்களும் ஒருக்கா வந்து வட்டுக்கோட்டை விளையாட்டு கழகத்தின் கூழ் எல்லாம் குடிச்சு பார்க்கலாம். நன்றி அண்ணா உங்களுடைய தகவலுக்கு. நன்றி. இப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடல் கறி இல்லையா அண்ணா? வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி குடல் கறியோ? எத்தனா சட்டி? இதான் முதலாவது சட்டி. அப்போ அவங்க வெளியில் வரைக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணிப்பா அம்மன்னு. புட்டும் குடல் கறியும், வெள்ளை புட்டும் குடல் கறியும் பாப்போம், சாப்பிடுவோம் என்ன பாப்போம். அண்ணன் இருக்க மொத்த காட்டுங்க. ஓகே அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? தொடர்ச்சியாக உங்களுடைய கடமையை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறீர்கள். கட்ட ஒட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகமும் பொதுமக்களும் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் விளையாட்டு விழா 2025 ஊர் கூடி ஒருமித்து ஒன்றாயும் வாழ்ந்துடுவோம். பாருங்க, ஊர் கூடி ஒன்றாகிறதுக்கு நம்ம உணவு தான் முக்கியமாக பங்காற்றுகிறது. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் பொதுமக்களும் இணைந்து நடத்துகின்ற வருடாந்த விளையாட்டு போட்டி சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கூறுங்க. எங்களோட கருத்து வந்து வணக்கம் அனைவருக்கும். இந்த கூட நிகழ்ச்சியை பார்க்குறாக்களுக்கு எங்களோட கருத்து வந்து ஒரு ஊரை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கட்டாயம் நடத்தணும். இது வந்து எங்களோட இனத்தின் ஒரு அடையாள நிகழ்ச்சி என்றதுக்கு அப்பால் எங்களோட இனம் வந்து இங்கே வாழ்கிறாக்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் ஒரு வழிவகுக்கும். மற்றது மாணவர்களுக்கு வந்து ஒரு போட்டியில் பங்கு பெற்றதுக்கான ஒரு மனத்திடலினை இந்த நிகழ்ச்சியில் உருவாக்கும். அப்போ இந்த எங்களோட புலம்பெயர்ந்து வந்த எந்த ஊர மக்களாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை வந்து கட்டாயம் செய்யணுமன்றது, விளையாட்டு விழாக்கள், எங்களுடைய கலை சம்பந்தமான நிகழ்ச்சிகள் இதுகளை நடக்கணுமன்றது ஒரு பெரிய ஒரு ஆவலான எங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி. உங்களுடைய நன்றி. ஒட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகமும் பொது மக்களும் இணைந்து நடாத்தும் வருடாந்த விளையாட்டு விழா 2025ஆம் ஆண்டுக்கான நிகழ்வானது தற்பொழுது மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு அங்கே 200 மீட்டர் ஓட்ட போட்டி 17 வயதின் கீழ் ஆண் பெண் இருபாலருக்குமான போட்டி ஆரம்பமாக இருப்பதால் நடுவர்களாகவும் தீர்ப்பாளராகவும் இங்கே தமது வேலையை செய்த அங்கே அடுத்த நிகழ்வாக நீளம் பாய்தல் பெண்களுக்கான 15 வயதுக்கு பெண்களுக்கான நிகழ்வு அங்கே ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே நிகழ்வுக்கு பதிந்த வீராங்கனைகள் மிக விரைவாக போட்டி தொடக்க ஸ்தானத்துக்கு செல்லும். தற்பொழுது 9 வயதின் கீழ் பந்து எறிதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் தற்பொழுது பந்தெறிந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். அப்படிங்க. வணக்கம். உங்களோட பேர் என்ன? தேஜஸ்வினி. இப்போ என்ன விளையாட்டு செய்ய போறீங்க? பந்தெறி. எத்தனை வயசுங்கள்? 9. தொடர்ச்சியா விளையாடுங்க. நன்றியா. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு என்ன விசேஷம் இங்க? பந்தெறி. இன்றைக்கு விளையாட்டு போட்டி. ஓகே, இப்போ நீங்க என்ன விளையாட்டு செய்ய போறீங்க? பந்தெறி. பந்தெறி. எத்தனை வயதுங்கள்? 7 வயசு. 9 வயது. அப்ப நீங்க பாடி மாறீங்க என்ன பந்து என்ன? ஓகே. வணக்கம். உங்க பேர் என்ன? அனாமிகா. அனாமிகா. என்ன விளையாட்டு செய்ய போறீங்க இப்ப? பந்தெறியல். பந்தெறிய போறீங்க. சரி, ஏறீங்க என்ன? ஓகே. வணக்கம். வணக்கம். என் பேர் லேனா. இன்றைக்கு போல் என்ற போரும் வட்டுக்கோட்டையின் மூத்த நட்சத்திரங்களும் அதாவது வந்து தாய்க்கழகத்தில் தமது திறமையை முடித்துக்கொண்டு இப்பொழுது வெளிநாட்டில் தங்களுடைய திறமையை வெளியே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
சிவகுமார் ஆ. ஆகிய வீராங்கனைகளை தயார் ஆர்வமாக கொண்டு செல்லுமாறு அன்பாக இது இறுதி அறிவிப்பு. தற்பொழுது பணம் பொறுப்புகள் 3 வயதுகள் பெண்களுக்கான வெற்றி கிண்ணத்தை வழங்கி கவருகின்றார் சவரீசன் பகிரன் சவரீசன் ஞாபகார்த்தமாக வெற்றி கிண்ணங்களை அதனைத் தொடர்ந்து 3 வயதுகள் 12 சன்னாஜினதா பெண்களுக்கானது முதலாவது அப்பா பாருங்க அப்பா சிகாரினி இரண்டாம் இடம் உகர்வுகள் அதர்சினி மூன்றாம் இடம் நிகிந்தன் தமிழ்நிலா தம்பி 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 வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தின் நீங்கள் காலை உணவுகளை பார்த்துருப்பீங்க, மதிய உணவுகளை. இப்போ வந்து மாலை உணவுகள், அதுவும் வந்து சிறப்பு உணவுகளாக வந்து இப்பொழுது தோசை, அதில் நெய் தோசை சம்பலோட. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன இது புட்டு, குழல் புட்டு, ஒரே நேரத்தில் 4 புட்டு, ஒரே நேரத்தில் 4 புட்டு. அதோட இங்கால வந்து பூரி, குழல் புட்டும் குடல் கறியும் இல்லையா. பாருங்க, வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தின் வளர்ச்சியில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் என போட்டி போட்டு தங்களுடைய அயராத உழைப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டின் இந்த முறை வந்து கோடை காலம் உடைய மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவரை இந்த மாலை டீ அண்ணன் தம்பி டீ ஊற்றி கொண்டிருக்கிறார். அதாவது வந்து வட்டுக்கோட்டை வாழ் பிரான்ஸில் வந்து வட்டுக்கோட்டை வாழ் மக்கள் எவ்வளோ பேர் இருக்கணும்ன்ற நீங்கள் பாருங்கள். சரியா, பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கணும்னு பாருங்க. இந்த மைதானம் இன்றைக்கு வந்து நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளத்துக்கு வந்து எங்களுடைய மக்கள் வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் பொதுமக்களும் இணைந்து நடாத்துகின்ற இந்த விளையாட்டு விழாவில் வந்து அவங்க எவ்வளோ மக்கள் நிற்கணும். இந்த மைதானமே நிறைந்து வழிகிறது. அவ்வளோத்துக்கு வந்து மக்கள் இருக்கணும். இப்போ வந்து சாக்கோட்டை நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கிறது மைதானத்தில். அந்த நிகழ்வினை நான் ஒரு சென்று உங்களுக்கு காட்டலாம்னு நான் நினைக்கின்றேன். வாங்க உள்ள போ. மைதானத்தில் தற்பொழுது சாக்கோட்டை போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த சாக்கோட்டை போட்டியில் வீரர்கள் தயாராக இருக்கணும். பாருங்க எல்லாரையும். மறுபடியும் சாக்கோட்டை நடைபெற இருக்கிறது. இந்த சாக்கோட்டை போட்டியில் வந்து திருப்பி 2 அல்லது 3 தடவை மீண்டும் நடக்க வாய்ப்புண்டு. காரணம் வந்து ஆட்கள் வந்து கூடுதலாக இருக்கிற வாடிய. தற்பொழுது சாக்கோட்டம் வந்து மிக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற சாக்கோட்டம் பண்ணுறது வந்து ஒரு சந்தோஷமான ப்ரோக்ராம். வணக்கம் அனைத்து டாப் பாரிஸ் தமிழ் ரசிகர்களுக்கும். வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகமும் பொதுமக்களும் இணைந்து நடத்தும் வருடாந்த விளையாட்டு விழா 2025 மிகவும் கோலாகலமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது கழக அழைப்பு ஏற்று வந்த யாழ்ப்பாண விளையாட்டுக் கழகம், கலைஞர் விளையாட்டுக் கழகம், அராளி அண்ணா விளையாட்டுக் கழகம், அராளி சில்வசார் விளையாட்டுக் கழகம் மற்றும் ஏனைய கழகங்களுக்கும் நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அத்தோடு இன்று மிகவும் சிறப்பாக சிறுவர்களுக்கான நிகழ்வாக தற்பொழுது சாக்கோட்ட இறுதியோட்ட நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மற்றும் தேசிக்காய் ஓட்டம், சங்கீத கதிர,
குண்டெறிதல் ஆகிய போட்டிகள் நடைபெற இருப்பதனால் அனைத்து பார்வையாளர்களையும் ரசிகர்களையும் சிறப்பாக கொள்கிறோம். நன்றி. ஐயா, எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கின்றோம். இன்றைக்கு வந்து எங்களுடைய தாய் கழகத்திலிருந்து வந்த ஒரு மூத்த உறுப்பினர், வட்டுக்கோட்டை விளையாட்டு கழகத்தின் எங்களுடைய மூத்த உறுப்பினரும் என்ன மாதிரி இருக்குது வட்டுக்கோட்டை விளையாட்டுக்களை, வெளிநாட்டு விளையாட்டு நிகழ்ச்சிகள், உங்களுடைய கருத்துக்கள் இருக்க சொல்லுங்க. வட்டுக்கோட்டை விளையாட்டு கழகத்தில் இணைந்து 52 வருடங்கள் பூர்த்தி ஆயிட்டன. நான் எனது 16 வயதில் இணைந்த நான் 72ஆம் ஆண்டு இணைந்து சிறு வயதிலே விளையாடி துடுப்பாட்ட போட்டியில் எல்லாம் பங்கு பெற்று சிறந்த பயிற்சி பெற்று நான் நீண்ட காலமாக செயலாளராக பதவி புரிந்து தலைவராக இருந்து உபதலைவராக இருந்து தற்பொழுது போதகர் பதவியை வகித்து கொண்டிருந்து இப்பொழுது நமது பிள்ளைகள் இருக்கும் இந்த பிரான்ஸ் நாட்டிற்கு வந்திருக்கின்றேன். ஆனால் நமது தாய் மண்ணில் நடைபெறும் விளையாட்டு போட்டியை பார்க்கும்போது அதன் பிரகாரம் இங்கு நடப்பது எனது மனதுக்கு ஒரு வேதனையாக இருக்கின்றது. காரணம் என்னென்றால் விளையாட்டு போட்டியை பொறுத்தளவுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றாக இருந்து விளையாட வேண்டியதுதான் விளையாட்டு வந்து நமது உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி நிமித்தம் நாங்கள் இந்த உடம்பை சுகாதார முறை நடத்துவதற்கு உடற்பயிற்சி அவசியம். இந்த உடற்பயிற்சியை கொண்டு சேர்க்கிறது விளையாட்டுக்கள மைதானம். அந்த மைதானத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. உங்களுடைய தகவலுக்கு ஊரில் இருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சாக்கோட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூன்றாம் இடம் கோவிராசா அக்ஷரா மற்றும் மிதுனராசா அக்ஷரா. வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான தலைவர் என்கின்ற ரீதியில் இன்றைய நிகழ்வு உங்களுக்கு எவ்வாறு சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது? இந்த நிகழ்வினை வந்து நீங்கள் நடத்துவதற்கு மிகவும் கடினமான முறையில் நிறைய தடைகளை தாண்டி தயாராகி கொண்டிருந்து இன்றைக்கு வந்து நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். உண்மையில் வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் தொடங்கி இன்றைக்கு 61வது ஆண்டை 62வது ஆண்டை நிறைவேற்றி நிற்கிறேன் நினைக்கின்றேன். 1960ஆம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கு 65ஆம் ஆண்டு, மன்னிக்கவும் 65 ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கு வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் தன்னுடைய கிளைகளை கூட பிரான்ஸு, பிரித்தானியா என்ற நாடுகளுக்கு பரப்பி இருக்கின்றது. அந்த வகையில் பிரான்ஸை பொறுத்தவரையிலே எங்களுடைய விளையாட்டு விழா ஒவ்வொரு மே மாதத்திலேயும் அல்லது ஜூன் மாதங்கள்லேயும் மாறி வரும். அந்த நேர காலகட்டங்களில் எங்களுடைய மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி எங்களுடைய விளையாட்டு கழகத்தை முன்னேற்ற வேண்டும், விளையாட்டு கழகத்தை தங்களுடைய ஊரின் பெருமையை இந்த உலகெங்கும் பறைசாய்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எங்களுடைய மக்கள் அனைவருமே ஒன்று கூடி இந்த விழாவை பெருவிழாவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் பார்க்கவே தெரியும். ஆனால் இந்த விழாவுக்காக சில விரும்பத்தகாதவர்கள் தங்களுடைய பொய்யான வதந்திகளை பரப்பி சில மக்களை குழப்பதற்கு எத்தனித்திருந்தார்கள். ஆனால் அதுகள் எல்லாத்தையும் தாண்டி இன்று எங்களுடைய மக்களை இதிலே பார்க்கின்ற போது உண்மையிலே எங்களுக்கு வந்து எந்த ஒரு வதந்திகளையும் நம்பாமல் இந்த விளையாட்டு விழாவிலே வந்து கலந்து சிறப்பிக்கின்ற கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே வந்த மக்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வித தடை வந்தாலும் வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் தன்னுடைய பணியிலிருந்து எப்பவும் இறங்கி போகாது. யாருக்கும் பயந்தும் விளையாட்டுக் கழகம் தன்னுடைய செயல்பாட்டை முடக்காது. இன்னும் ஒரு கேள்வி ஒன்று, மக்களுக்காக நிர்வாகமா அல்லது மக்களை அடக்கும் நிர்வாகமாக இருக்கணுமா? எப்படி இந்த நிர்வாக ரீதியாக வருகிற பிரச்சனைகளை நிர்வாக ரீதியாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரத்தில் இந்த பொது விளையாட்டு நிகழ்வில் வந்து அப்படியான செயற்பாடுகளை நீங்கள் ஒரு தலைவராக எப்படி பார்க்குறீர்கள்? நிச்சயமாக ஒரு நிர்வாகம் என்றது அந்த அமைப்பை கொண்டு நடத்துவதற்கு நிர்வாகம் முக்கியமானது. அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு வருடமும் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் மக்களால் பொதுக்கூட்டம் கூடி மக்களால் தான் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அந்த தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அங்கே ஆட்சேபனைகள் எதுவும் இருந்தால் அந்த இடத்திலே அந்த ஆட்சேபனைகளை தெரிவித்து அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு எங்களுடைய மக்களுக்கு சகல உரிமையும் இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்திலே எதுவுமே செய்யாது எதுவுமே இதண்டாது வந்து அதற்கு பின்னர் வந்து தங்களுக்கு வேண்டத்தகாத
இவர்கள் அந்த நிர்வாகத்திலே வந்துவிட்டால் அவர்களை ஏன் குறை குற்றி சொல்லுகின்றார்கள் என்றது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையில் அதுக்குள்ளே வருகின்ற நிர்வாகத்தில் வருகின்ற அனைவருமே வந்து ஒரு வேலை திட்டங்களோடு தான் நிற்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விழாவை நடத்துவோம்னு சொன்னால் எவ்வளவு ஒரு பழுவான வேலைப்பழு உங்களுக்கு தெரியும். நாங்கள் வெள்ளிக்கிழமையிலிருந்து விற்ற வரையில் மைதானத்தில் நிற்கின்றோம். அப்படியான ரீதியில் அவர்களுக்குரிய நிர்வாகம் என்பது நிர்வாக கட்டமைப்பு நாங்கள் ஜாப்பின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஜாப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டதோ அதுக்கு எல்லாருமே ஒத்துழைத்து தான் அந்த ஜாப்பு இருந்தனால சில நேரங்களில் எங்களுடைய மக்களை, அபிமானிகளை, வீரர்களை நாங்கள் உள்வாங்கின்ற பொழுது சில விதிமுறைகள் எங்கள்கிட்ட இருக்கின்றது. அதுகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் நடந்து கொள்கிறோம் நிர்வாக ஊடாக. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு மக்களுக்கானது. இன்றைக்கு வந்து மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்திருக்கணும். மக்களுக்கும் நன்றி சொல்லணும். நிர்வாகம் வந்து திறன்பட நடத்தி கொண்டு இந்த ஆண்டை வந்து நீங்கள் சிறமையாக நடத்துவீர்கள்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. இதேவேளை உங்களுடைய இன்று எங்களுடைய விழாவை வந்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் டாப் பாரிஸ் தமிழுக்கும் இங்கே வந்து கூடியிருக்கின்ற மக்கள் அனைவர்களுக்கும் எங்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கின்ற, அதாவது சிற்றுண்டிகளை பொறுத்தால் உங்களுக்கு தெரியும், சிற்றுண்டிகளுக்கு உதவி செய்த மக்கள், அதேவேளை வெற்றி கேடயங்களுக்கு உதவி செய்த மக்கள், அதேவேளை இந்த மைதானங்களை ஒழுங்கமைப்பு செய்த வீராங்கனைகள் என்று சொல்லி பலரும் பல உதவிகளை செய்த அனைத்து உறவுகளுக்கும் இந்த இடத்திலே வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தின் 2025ஆம் ஆண்டு தலைவர் என்ற ரீதியிலே அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் எமது கழகம் வளர்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளும் எங்களுக்கு வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கொண்டாடுதல் போட்டியானது அடுத்த நிகழ்வானது 19 பெண்களுக்கான போட்டி ஆரம்பமாக இருப்பதால் போட்டியில் பங்கு பெற்றும் வீராங்கனைகள் உடனடியாக மைதானத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஞாபகார்த்தமாக அவரது புத்திரன் சின்னத்துறை சிறிரஞ்சன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். முதலாம் இடம் சுகேந்திரன் கேசினி, இரண்டாம் இடம் மைதானத்தின் வலதுபுறத்தில் 19 வயது பெண்களுக்கான உடனடியாக மைதானத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெண்களுக்கான குண்டலில் போட்டி தொடங்கும் ஸ்தானத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றீர்கள். ஹாய் 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 சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, ஹாய் 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 ஹாய். வீரர்கள் வரையிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான தடையோட்ட போட்டி நடைபெற இருக்கின்றது. 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தின் பழைய உறுப்பினர்களும் அதே நேரம் வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தின் நீங்களும் ஒரு பழைய உறுப்பினர்கள் இல்லையா? நீங்கள் வீரும் பழைய உறுப்பினர் தான், அவரும் பழைய உறுப்பினர்களும் இருந்தாலும் காலப்போக்கில் இருவரும் எல்லாரும் திருமணம் முடிச்சிருக்கீங்க, எல்லாரும் புள்ள ஊட்டி வந்துருக்கீங்க. எல்லாரும் உங்களுடைய பழைய நினைவுகளோடு தெரிந்து கொள்ளுங்க. பழைய நினைவுகள் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இருந்த காலத்தில் இருந்த மாதிரியே தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. பட் அது இப்போ சற்று வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பரவாயில்லை, செய்து கொண்டிருக்கணும். அதுக்கு பின்னால நிற்போம் கட்டாயம். அப்படியே அங்கால விடுங்க வெயில் டைம். நீங்கள் சொல்லுங்க. வணக்கம் எல்லாரும். எப்படி இருக்கு விளையாட்டு போட்டி? நல்லா இருக்கு. என்னென்ன விளையாட்டு விளையாடுறீங்க? நான் இப்போ 100 மீட்டர் ஓட்டம் ஓடினான், சாக்கோட்டம் ஓடினான். எத்தனாவது இடம்? ரெண்டுலேயும் எத்தனாவது இடம்? ரெண்டாவதுல மூன்றாவது. சாக்கோட்டத்தில் 3வது இடம். 100 மீட்டர்ல 100 மீட்டர்ல இடம் இல்லை. இடம் இல்லையா? சரி சரி, அடுத்த விளையாட்டு போட்டி போங்க. என்ன? ஓகே ஓகே. ஓவா. வணக்கம். வட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம் 2025ஆம் ஆண்டு விளையாட்டு விழா எப்படி போய் கொண்டிருக்கு? நோமெல்லாம் விமர்சையாக போய் கொண்டிருக்குது. அதோட விளையாட்டு கழகத்தை வட்டுக்கோட்டை விளையாட்டு கழகத்தின் உண்மையான நோக்கம் நிறைவேறுது. இதில் குழந்தை பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒன்று கூடி சிறுவர்கள் நல்லபடியாக விளையாட்டு விளையாடுறதுனால நாங்கள் எதை எண்ணி இந்த விளையாட்டு விழாவை தொடங்குறோமோ அந்த விளையாட்டு விழா சரியாக நடக்குது. சரியான காலநிலை வர நல்ல சரியாக எங்களுக்கு ஒத்துழைப்பாக தருகிறது. அதோட வந்து இங்கே நாங்கள்
வேலைப்படுவாலே எல்லாரும் ஒன்று சேர முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து பட்டுக்கோட்டை மக்கள் ஒற்றுமைக்கு ஒரு வழிவகுக்கிறார். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. மேல்மேலும் தொடருவோம். ஓகே, நன்றி. இப்பொழுது தடைகள போட்டி மிக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பலூன் ஊதி வடிக்கணும். ஒரு பலூன் வடிச்சிருது. ஒருவர் பலூனை உடைத்துவிட்டு மிக சீக்கிரமாக போய் கொண்டிருக்கிறார். அதாவது வந்து இன்னும் பலூன் வெடிக்கல. ஆனால் முதலாவது அவர்தான் சென்றடைந்து விட்டார். ஆனால் அங்கே பார்த்தால் பலூன் சுமார் இன்னும் ஊதி வெடிக்கிற மாதிரி இல்லை. பார்ப்போம், எங்க பார்ப்போம் எந்த பலூன் வெடிக்குதுன்னு எங்க பார்ப்போம். மிகவும் ஊதுடா ஊதுடா அண்ணா ஊதுடா ஊதுடா சாக்கு. இப்போதான் அடுத்தடுத்த பலூன்கள். ஓடு 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 ஓடுறா 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 அண்ணா ஓடுறா. டயர் 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 டயர். இரண்டாம் இடம் சாக்கை கலட்டி விட்டு டயரை தொடவும். மூன்றாம் இடம் முடிந்து விட்டது. வினோதமான ஒரு சாக்கோட்டம். ஒவ்வொரு நிகழ்விலையும் நினைவுகள் முக்கியம் இல்லையா? 21 வயதின் பெண்கள், 30 வயதின் பெண்கள், 30 சொல்லுங்க. என்னண்டு moins de 21 ans, moins de 30 ans. என்ன விளையாட்டு போறீங்க நடக்குது? என்ன விளையாட வந்த நீங்க என்னத்துக்கு வந்த நீங்க? இன்னைக்கு என்னத்துக்கு வந்த நீங்க? நீங்க விளையாட்டு போறீங்க. விளையாடுவீங்களே, என்ன விளையாடுவீங்க? வாகன என்ன அடிப்படத்தில் தடுத்து போட்டியில் நிகழ்வுகளில் மிகவும் சுறுசுறுப்பாக சுவாரஸ்யமாக இடம்பெறும் போட்டியானது 5 முட்டி இங்கே காணப்படுகிறது. அதுலேயும் வந்து அவர் விளையாடுவோர் வந்து அந்த முட்டியை உடைத்தல் அமைந்திருக்கு. மிக வேகமாக 3 வீரர்கள் முட்டிகளை உடைத்து விட்டார்கள். பரவாயில்ல, இருந்தாலும் திருப்பி உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனம், மற்றவர்களுடைய மண்டைகள் உடைகிற அளவுக்கு கவனமாக இருக்க வேணும். பாருங்க, முட்டி உடைத்தல் ஒரு விறுவிறுப்பான ஒரு விளையாட்டு. சிவகான் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். முதலாம் இடம் திருவழகன் திலக்ஷா, 2ஆம் இடம் ரமேஷ் விசாலினி, 3ஆம் இடம் தேவநேசன் வர்ஷினி. அதனைத் தொடர்ந்து மீட்டர் ஓட்டம் பெண்கள் 13 வயதுகள். முதலாம் இடம் ரமேஷ் விசாலினி, 2ஆம் இடம் திருவழகன் திலக்ஷா, 3ஆம் இடம் தேவநேசன் வர்ஷினி. வீரர்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஹைலைட் மொத்தமாக வாடை கொடுங்க. வாட்டு கீழே இருக்க வாட்டு. தாத்தாண்ட கையில் வாடுங்க. இங்கே வாங்க, கையாட்டுங்க. சந்திரமோகன் சானிகா, 3ஆம் இடம் சோமஸ்கந்தன். அவருடைய
சதுர மலநாதன் ஞாபகார்த்தமாக அவரது டாக்டர் அதாவது வந்து கொரோனா வந்து வெற்றி கடத்தை வழங்குவதற்கு வெற்றி படத்துக்கு வருமாறு பள்ளிபுரம் சதுர மலநாதன் ஞாபகார்த்தமாக அவரது புதல்வர் சிவச்செல்வர் மூன்றாம் இடம் சசிதரன் விதுசன் இவர்களுக்கான வெற்றி கடத்தினர் தெரிய வரும். அடுத்த வெற்றி கடைகளை வழங்குவதற்கு வேலுப்பிள்ளை அருவத்துறை ஞாபகார்த்தமாக அவரது புதல்வர் ஒரு தரம் வந்து உங்களை பார்க்க தற்பொழுது 17 வயதுகள் ஆண்கள் கூட்டுறவுக்கான ஞாபகார்த்த வணக்கம். நீங்கள் யார்? ஃபுட்பால் பிளேயர் வட்டுக்கோட்டை விளையாட்டு கிளம்புங்கள். எத்தனை நம்பர் போட்டு விளையாடுறீங்க? 10. என்ன பேர் உங்களுக்கு? மதுவா? என்ன பொசிஷன் விளையாடுறீங்க? அட்டாக்கும். உங்களுக்கு ஃபுட்பால் யாரை பிடிக்கும்? ஓகே. அப்ப நீங்கள் யாரா வர்றதுக்கு விருப்பம் உங்களுக்கு? ஓகே. ஓகே. வணக்கம். நீங்கள் யார், எங்கே இருந்து வந்திருக்கீங்க? முள்ளிவாய்க்கால இருந்தோ? முள்ளிவாய்க்கால இருந்து இப்போ நீங்கள் யார்? நீங்கள் யார்? பெண் போராளியோ? என்ன உங்களுடைய கையில் என்ன இருக்கு? டீல் என்ன இருக்கு? இப்போ காய்ச்சின கஞ்சியா? இது யாருக்கு நீங்கள் வழங்குறீங்க? அப்போ பொதுமக்கள் கொடுங்க. இப்போ இந்த கஞ்சி எங்கே வழங்கினது? வணக்கம். நீங்கள் யார்? உங்களுடைய வேலை என்ன? கோவிட் தொலைபுரம் குடிக்கிறீங்களா? சரி. நீங்கள் தம்பி, நீங்கள் தம்பி எப்படி கழுவணும்? சரியா? சரி, ஓகே. நடுவராக கடமையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகமும் பொதுமக்களும் இணைந்து நடத்துகின்ற விளையாட்டு விழா மிக சிறப்பான முறையில் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய வீடியோ தொகுப்பானது இத்தோடு நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மற்றவர்களும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றியுடன் உங்களுடன் சிவா. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய் சொல்லுங்க. பாய்.